இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகருடைய இருதயம் கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வியாதியை குறித்து, கடன் பாரத்தை குறித்து, பிள்ளைகளுடைய பிரச்சனையை குறித்து, தொழிலுடைய காரியத்தை குறித்து, சபையினுடைய காரியத்தை குறித்து, இப்படி பல பிரச்சனைகளை இருதயத்தில் வைத்துக்கொண்டு கலக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. வசனத்தின் முதல் பகுதி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அதனால் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை நான் சந்தித்து தருவேன், அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம். உங்கள் பிள்ளையினுடைய காரியமாக இருக்கலாம், தொழிலினுடைய காரியமாக இருக்கலாம், தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இருதயத்தில் நீ கலக்கத்தோடு இருப்பது என்ன? அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கலக்கத்தை நீ எடுத்து மாற்றிவிடு. நான் உன் இருதயத்தில் இருப்பேன். உன்னை பயப்படுத்துகிற பொல்லாத கிரியைகளை அழித்து, உன்னை கலங்கடிக்க நினைக்கிற அந்த சத்ருவின் போராட்டங்களை முறித்து, அவனுடைய நுகத்தடிகளை அகற்றி நான் உனக்கு ஜெயம் தருவேன். நான் உன்னோடு கூட இருப்பதினால நீ கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உன் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நான் அந்த இருதயத்தில் வாசம் பண்ண போகிறேன். நான் உன் இருதயத்துக்குள்ளாடி வரும்போது எந்த சத்ருவும் உன்னை தொட முடியாது. அந்த இருளின் மந்தாரங்கள், இருதயத்தை பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இருளின் ஆதிக்கங்கள் இப்பொழுதே அது உன் இருதயத்தில் இருந்து மாற்றப்படும். வேத வசனம் உரைக்கப்படும் போதே பல குடும்பங்களை தேவன் சீரமைத்து கொண்டிருக்கிறார், கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? தேவனை நோக்கி பாருங்கள், அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து, நீடிய ஆயுளை தந்து, உங்கள் கலக்கத்தை மாற்றி சுகபோகமாய் உங்களை வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன நல்ல தகப்பன், தேவனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன நல்ல தகப்பன் ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவளாயிரு. உன்னுடைய காரியத்தில் என் கரம் வைக்கப்படும். அந்த கரம் வைக்கப்படும் போது எந்த துஷ்ட சக்திகளும் உன்னை நெருங்க முடியாது. உன் இருதயத்தை கலங்கடிக்க பண்ணுகிற அந்த பொல்லாத ஆக்கினைகளை நான் அகற்றி உனக்கு நான் வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அநேகர் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். சொந்த பந்தங்கள் நம்முடைய இருதயத்தை காயப்படுத்தி இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளே நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம். இதனால் வேதனை உற்று வியாகுலப்பட்டு, ஆண்டவரே என் இருதயம் கலங்கி இருக்கிறதே, என்னுடைய இருதயத்துக்கு யார் காயம் கட்டுவார்கள், என்னுடைய காயத்தை யார் ஆற்ற முடியும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை நான் காயம் கட்டுவேன். உன்னுடைய இருதயத்துக்கு நான் மருந்து போடுவேன். உன்னுடைய இருதயத்தை நான் பக்குவப்படுத்துவேன். உன்னுடைய இருதயத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். அதை பரிசுத்தம் உள்ளதாக்கி உன் குடும்பத்தை பரிசுத்த சந்ததியாய் மாற்றி உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து தேவன் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை தந்தீங்க. ஆண்டவரே, இத்தனை நாட்களும் எங்களுடைய இருதயங்கள் கலக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய திருமண காரியம் தடைபட்டு கொண்டிருக்கிறதே என்று நான் கலக்கத்தோடு இருந்தேன். என் பிள்ளைக்கு வேலை
கிடைக்கலையே, அவன் எவ்வளவோ பிரயாசப்படுகிறானே, அவனுக்கு ஒரு விடுதலை இல்லையேன்னு சொல்லி என் இருதயம் கலங்கடித்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சொத்து விஷயத்தில் ஏதோ ஒரு போராட்டம் வந்து அந்த சொத்து விற்க முடியாமல் தடைபட்டு இருக்கக்கூடிய காரியம் எனக்கு கலக்கமாக இருந்தது. என் மூத்த மகனுடைய காரியத்தில் என் இருதயம் கலக்கமாக இருந்தது. என் மகளுடைய காரியத்தில் என் இருதயம் கலக்கமாக இருந்தது. ஊழியத்தின் பாதையில் நான் போகக்கூடிய வழி சரிதானா என்று என்னாலே யூகித்து கொள்ள முடியவில்லை. அதில் ஒரு கலக்கத்தோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் கலக்கத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த கலக்கத்தை தேவனால் மாற்ற முடியும். ஆண்டவர் எனக்கு மாற்றி தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இனி என் இருதயம் கலங்கக்கூடாது, எதை நினைத்தும் அது சிந்திக்கக்கூடாது. ஆண்டவரை நோக்கியே என் முகம் இருக்கணும், என் இருதயம் இருக்கணும். நான் பரிசுத்தமுள்ள இருதயமாய் நான் மாற்றப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து அவரிடத்தில் கதறி கேட்கிறீர்களோ, அத்தனை பேருக்கும் இந்த காலை பொழுதில் அவர் விடுதலையை தந்து ஜெயத்தை தந்து உன்னை சுகமாய் வாழ வைக்கும்படியாய் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை எங்கள் மேலே வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அப்பான்னு கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டாண்டவரே. அப்பா, எங்கள் இருதயம் கலங்கிடுச்சுன்னா உம்மை நோக்கி கூப்பிட முடியாது. ஆனால் உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய அந்த இருதயத்தை எங்களுக்குள்ளாடி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இதே போன்று இருதயம் கலக்கத்தோடு காணப்படுவார்களே, ஆனால் நீர் அந்த கலக்கங்களை மாற்றி அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி தேவனுடைய வழியில் நடக்க செய்ய தேவன் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரை இந்த நாளிலும் கூட எங்களையும் கொண்டு வந்து ஜெபிக்க, ஆண்டவரை துதிக்க கிருபை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.